இங்க ராகினி காவேரியை வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. காவேரி எவ்வளவோ முயற்சி பண்றாங்க இங்க ராகினிக்கு புரிய வைக்க. ஆனா ராகினிக்கு இங்க காவேரியை வந்து எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும், மைண்ட் டார்ச்சர் பண்ணணும். அதுதான் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணுமே இல்லாம ஆயிட்ட. ஏன்னா இங்க விஜய் வெண்ணிலாவை தான் கொண்டாடிட்டு இருக்காரு. வெண்ணிலாவை மட்டும்தான் இந்த வீட்டுக்கு கொண்டாடிட்டும் இருப்பாரு. அவ தான் இனிமே இந்த வீட்டுக்கு மகாராணியாவும் இருக்க போறா அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்ட இங்க காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அங்கிருந்து கிளம்பி கங்காவும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு சாரதா கேக்குறாங்க, என்னடி மாப்பிள்ளை கிட்ட பேசினியா இல்லையா அப்படின்னு கேட்க, அது வந்துமா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட இருக்க. இவ பேசியிருக்க மாட்டாமா, அவர் வரலனாலும் இவனாவது போய் பேசியிருக்கணும்ல, இப்பயும் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கான். ஏண்டி இப்படி இருக்க? உன் வாழ்க்கையில நீயே மண்ணலி போட்டுக்க போறியா? எப்பதான் விஜயை பார்த்து பேச போற? நீ பேசுறியா இல்ல நான் போய் பேசட்டுமான்னு கங்கா கோவப்படுறாங்க. இல்லக்கா நீ கோவப்படாதக்கா, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு எங்க காவேரியும் சொல்றாங்க. காவேரி வீட்டுல ரொம்ப சோகமா இருந்துட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல வீட்டுக்கு யமுனாவும் கூடவே நிவினும் வராங்க. நிவின் யமுனா வரதை பார்த்து காவேரி அமைதியா இருந்துகிட்டு இருக்க. என்னக்கா மாமா வந்து என்னென்னமோ சொன்னாரு, நீ ஏங்க இப்படி பண்ண? அப்படியே உனக்கு தியாகி நினைப்போ? எல்லா விஷயத்திலையும் அப்படியே தியாகி மாதிரி நடந்துக்கலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை யாரும் தூக்கி வச்சு கொண்டாடலாம் மாட்டாங்கன்னு வந்தது வராதுமா யமுனா எங்க காவேரியை திட்டவும் செய்ய, உடனே நிவின் யமுனா கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிறாங்க. ஓ உங்களுக்கு தான் காவேரியை திட்டினா கோவம் வந்துருமே அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தனாடி. நான் எதுக்காக நீ சந்தோஷப்படணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிவினோட விருப்பமே இல்லைனாலும் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நீ என்னைய பத்தி பேசுறதுக்காகவும் நிவினோட மனசை காயப்படுத்துறதுக்காகவும் தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனியா, இல்ல அவங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனியான்னு இங்க காவேரி திட்டவும் செய்ய, அது வந்துக்கா அப்படின்னு தயங்கி நிக்க, போதும் யமுனா, இதுக்கப்புறம் என்னை பத்தி நீங்க யாரும் எதுவும் கவலைப்படவும் வேணாம், என்னை பத்தி நீ பேசவும் வேணாம். இனிமே நிவின் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறது இதுதான் கடைசியா இருக்கணும், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லி இந்த காவேரி திட்டவும் செய்ய. இப்ப எதுக்கடி கோவப்படுறேன்னு கங்கா கேக்குறாங்க. பின்ன என்னக்கா நானும் பார்த்துட்டே இருக்கேன், பின்ன எதுக்காக நிவினை நான் இங்க கட்டாயப்படுத்தி இங்க இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இவ சந்தோஷமா இருக்கணும்னு அவனோட சந்தோஷத்தை கெடுத்து நான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம என் மனசை காயப்படுத்திட்டே இருக்கா இவ. இதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணுமா? இங்க பாரு யமுனா, இதுக்கப்புறம் என்ன பத்தி நிவின் கிட்ட பேசுறதும் நிவினை பத்தி என்கிட்ட பேசுறதும் இதுதான் கடைசியா இருக்கணும். என் மனசு முழுக்க இருக்கிறது விஜய் தான். விஜய்க்கு எங்க வெண்ணிலாவை பிடிச்சிருக்கலாம், வெண்ணிலா கூட வாழணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா நான் கடைசி வரையும் விஜய்க்காக மட்டும்தான் வாழுவேன், விஜய் கூட மட்டும்தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. இருந்து கிளம்ப இங்கே கங்கா திட்டுறாங்க. ஏண்டி வந்ததும் வராதுமா அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவ பேசிட்டு போறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அவ தான் நிவின் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அங்க விஜய் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டால. விஜய்க்காக அவ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழுகிறான்றத பக்கத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ காவேரியை பத்தி கவலைப்பட்டு காவேரியை பத்தி நிவின் கூட பேசி நீ உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. இங்க அவ தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி நீயும் உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்காத. நிவினும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போவாரு, அதை புரிஞ்சு நடந்துக்கோ. நீ எல்லையை மீறும் போது நிவின் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட யமுனா மனசுடைஞ்சு கவலைப்பட்டு நிக்க, இவளுக்கு நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி புத்திமதி எடுத்து சொல்லுங்கன்னு பாட்டியும் திட்டிட்டு இருக்காங்க. குமரனும் வந்து யமுனாவுக்கு புரியுற மாதிரி சொல்லி பேசிட்டும் இருக்காங்க. அங்க நிவினை பார்த்து, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா நிவின், யமுனா கிட்ட எடுத்து பேசியாச்சு, அவளை நீ கொஞ்சம் பொறுமையா பார்த்து நடந்துக்கோ, மற்றபடி நான் என்ன சொல்றேன்னு தெரியலன்னு குமரன் ரொம்ப தயக்கத்தோட இருக்கவும் செய்ய, இங்க காவேரி ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற காவேரி அங்க அஜய் அவசரமா தன் கையில ஒரு பேப்பரோட உள்ள போறத கவனிக்கிறாங்க. அஜய் இதுக்காக இப்படி பயந்த மாதிரி வேகமா உள்ள போகணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க காவேரிக்கு வருது. காவேரி நேரா உள்ள போறாங்க. அஜய் அங்க தன்னுடைய பீரோல அந்த பேப்பரை வைக்கிறத ஒளிஞ்சு நின்று இங்க காவேரியும் பாத்துறாங்க. காவேரி அதுக்கு பிறகு ரூம்க்கு போக யோசிக்கவும் செய்யறாங்க. அதுக்கு பிறகு வெளியில வர எங்க விஜய் தாத்தாட்ட சொல்லிட்டு, தாத்தா நான் கம்பெனிக்கு போறேன், அண்ணன் என்ன கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க கிளம்புறாங்க. சரிடா பார்த்து போன்னு சொல்லி எங்க தாத்தாவும் சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. கீழே வராங்க காவேரி எங்க தாத்தாட்ட பேசுறாங்க. என்னம்மா நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலன்னு சொல்லி கேட்க, இல்ல தாத்தா எனக்கு மனசு சரியில்லை. ஆமா வெண்ணிலா எங்கன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. வெண்ணிலாவை விஜய் கூட்டிகிட்டு இப்பதாம்மா வெளியில போனான்னு சொல்றாங்க தாத்தாவும். இதை கேட்டதுமே இங்க காவேரிக்கு ரொம்ப சங்கட்டமா போயிடுது. எங்க தாத்தா போயிருக்காரு, ஏன் என்கிட்ட இப்பெல்லாம் சரியா பேச மாட்டாரு, ஏன் என்கிட்ட சொல்லவும் இல்லைன்னு எங்க காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. காவேரி வருத்தப்படுறத பார்த்ததும் தாத்தா சொல்றாங்க, நான் விஜய் கிட்ட எல்லாம் பேசினமா, விஜய் உன்னை விட்டு கொடுக்காம தான் இருக்கான், நீ அவன் மேல நம்பிக்கை வை, அதுதான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க பாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும். யாராவது ஒருத்தவங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அந்த வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சின்ன பின்னமாயிடுமா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இங்க காவேரிக்கு நம்பிக்கை ஊற்ற விதமா பேசவும் செய்யறாங்க. இங்க காவேரி கேக்குறாங்க, வெண்ணிலாவும் விஜயும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி.
காவேரி கிட்ட வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா நீ அதுக்காக கவலைப்படாதம்மான்னு தாத்தா எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. சரி தாத்தான்னு சொல்லி இங்க ராகினியை பத்தி கேக்குறாங்க. ராகினி எங்கேயோ காலையிலே கிளம்பி போனாமா, அவங்க அப்பாவை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அவளுக்கு வேற வேலையே இல்லை, இங்க நடக்கிற விஷயத்த உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்ல, அதுக்காக தான் போயிருப்பான். ஆனா சொல்ல நினைச்சிட்டேன். எங்க காவேரி இருக்க. சரிம்மா காவேரி, நீ போய் ரெஸ்ட் எடு. விஜய் வந்ததுக்கு பிறகு நான் அவங்கிட்ட இன்னும் சில விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதமான்னு சொல்லி எங்க தாத்தா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. காவேரி இருந்துட்டு இருக்க. இங்க ராகினி வீட்டுல இல்ல, அஜய் அப்படி என்ன பேப்பரோட எங்க வீட்டுக்கு வந்தாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பதட்டம், பயம் இதெல்லாம் எதுக்காக அஜய் முகத்துல தெரியணும்? ஏதோ தவறு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேங்க காவேரி நேரா ராகினி ரூம்க்கு யாருமே பார்க்காத நேரம் உள்ள போறாங்க. உள்ள போற காவேரி அங்க பீரோல இருக்க அங்க மறைச்சு வச்ச அந்த பேப்பரை எடுத்துட்டு இங்க வேகமா தன்னுடைய ரூம்க்கு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து அங்க அந்த பேப்பரை பாக்குறாங்க. பாக்குற காவேரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா, அதாவது என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனதோ இங்க வெண்ணிலாவை பிரிஞ்சு 2 வருஷம் இருக்கும். அந்த 2 வருஷத்துக்கான ட்ரீட்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே இங்க அஜய் கையில இருக்கு. இது எப்படி அஜய் கைக்கு வந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒருவேளை ஆசிரமத்துல கொடுத்துருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வர செய்து இதனால ஆசிரமத்துல வந்துட்டு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. இல்லம்மா, அவங்க இங்க வந்து ஒரு 2 or 3 month அந்த ரேஞ்சில் தாம்மா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஆசிரமத்தில் கூட இந்த டீட்டெயில்ஸ் இந்த பேப்பர்ஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணவும் கிடையாது. முக்கியமாக இதை யார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலம்மா, அப்படி நாங்கள் யார்கிட்டையும் எந்த பேப்பர்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம் சொல்லி காவேரி கால் கட் பண்ணிட்டு யோசிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கும் அஜய்க்கும் என்ன தொடர்பாக இருக்கும்? அஜய் எதுக்காக இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சு பார்த்தா தெரியும்னு நினச்சேங்க காவேரி. அவசரமாக கிளம்புறாங்க. அப்போ தாத்தா கேட்குறாங்க, எங்கம்மா போகிறேன்னு சொல்லி கேட்க, இல்லை தாத்தா ஒரு முக்கியமான வேலை, சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக கிளம்பி போகிறாங்க. காவேரி கிளம்பி நடந்து போயிட்டு இருக்க நேரம் அங்கேருந்து காரில் வர விஜய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வராங்க. அப்போ காவேரி போகிறத பார்க்குறாங்க. காவேரி எங்கே போகிறான் இந்த நேரத்தில் என்கிட்ட சொல்லாமல் எங்கே போகிறான்னு நினச்சேங்க விஜய். நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இங்கே வெண்ணிலாவை கொண்டு வந்து விட்டுட்டு தாத்தாட்ட கேட்குறாங்க, தாத்தா காவேரி எங்கே போகிறான்னு சொல்லும்போது, என்னன்னு தெரியலப்பா, அவள் முகமும் சரியில்லை, ரொம்ப அவசரமாக கிளம்பி போனா, ஏன் எங்கே போகிறா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, என்னவா இருக்கும்? பாவம் காவேரி இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. நான் பண்றது அவளுக்கு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவும் செய்யுது. சாரி காவேரி, என்னை வேற என்ன செய்ய சொல்ற? என்னால வெண்ணிலா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்துட்டேன். அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்குற வரைக்கும் நான் ஓய போறது இல்லைன்னு இங்க தன் மனசுலேயே பேசியபடி விஜய் வந்து ரொம்ப சோகத்தோட அங்க ஹாலில் உட்காந்துருக்கவும் செய்ய, வெண்ணிலாவை கூட்டிட்டு போனே என்னப்பா ஆச்சுன்னு தாத்தா கேட்குறாங்க. அதுக்கு இங்க விஜயும், இல்லை தாத்தா வெண்ணிலாவுக்கு இப்போதைக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது. அப்படி அவன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கும் போது ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறான். அதனால தான் நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. சரிப்பா விஜய், எதுவாக இருந்தாலும் பார்த்து செய், உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தாத்தா எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. காவேரி பத்தின யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. காவேரி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டலை வந்துட்டு பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போனதுக்கு பிறகுதான் காவேரிக்கு சில விஷயங்கள் எல்லாமே புரிய வருது. அதாவது என்னன்னா, இங்க ஆரம்பத்துல கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. பிறகு இடையில இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கான எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அதுக்கு பிறகு திரும்பவும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே அந்த சீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த டாக்டரை மீட் பண்ணவும் செய்கிறாங்க காவேரி. காவேரி இந்த கொண்டு வந்த டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது அவங்க முதல்ல சொல்கிறதுக்கு மறுக்கிறாங்க, சொல்லவும் தயங்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்துட்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றது தான் ரூல்ஸு. நீங்கள் இப்படி பேஷண்ட்டே இல்லாமல் இங்கே வெறும் டீட்டெயில்ஸை மட்டும் கொண்டு வந்து கேட்குறீங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் நான் எப்படிமா இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. என்ன மேடம், இத்தனை வருஷமாக இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, இவங்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு கைட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் இதுக்கு பின்னாடி ஏதாவது மறைஞ்சிருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? இல்லை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லுவீங்களான்னு இங்கே காவேரி ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட அந்த டாக்டர் அம்மாவும் அது வந்துமான்னு ரொம்ப தயக்கத்தோட இருக்க, கொஞ்ச நேரத்தில் எங்கள் காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த காவேரி கிட்ட எங்கள் காவேரியை பார்த்து விஜய் கேட்குறாங்க, எங்கே காவேரி போனேன்? நீ இல்லாமல் நான் எவ்வளோ நேரம் இங்கே தனியாக இருக்குதுன்னு சொல்லும்போது, அதான் வெண்ணிலா இருக்கால, அவகிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய, இங்கே வெண்ணிலான்னு அந்த பேரை சொன்னதுமே விஜய்க்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. என்ன விஜய் பார்க்குறீங்க? அதான் உங்கள் வெண்ணிலா வந்துட்டாங்கல்ல, நீ அங்கே வெண்ணிலா கூட பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் இப்போ இந்த வீட்டில் காவேரின்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டு தானே இருக்கீங்க. அப்படியே இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, ஏன் நீ இப்படியெல்லாம்
இப்படியெல்லாம் பேசுற, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே அப்படின்னு இங்க காவேரியை பார்த்து விஜய் சொல்ல, அதுக்கு இங்க காவேரி எந்த பதிலும் சொல்லாம இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி இங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. என்ன இது, யாரோட மெடிக்கல் பேப்பர் இது அப்படின்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. நீங்களே பிரிச்சு படிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது அதுல இருக்க எல்லா பேப்பர்ஸையும் பார்க்குறாங்க. எல்லாம் வெண்ணிலாவோட இது. வெண்ணிலா ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தியா, இதை வாங்குறதுக்காக தான் போனியா, பரவாயில்ல, நீயும் வெண்ணிலா மேலே பாசமாக தான் இருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும், நான் சொன்னதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற காவேரின்னு சொல்லும்போதும் காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு வேற ஒரு நல்ல லைஃபா, என்ன சொல்றாரு இவர்னு ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. என்ன காவேரி, நான் எழுதி வச்ச லெட்டரை படிச்சுட்டு தானே எப்படியாவது வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக குணமாகணும்னு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய, இங்கே காவேரிக்கு எதுவுமே புரியல. என்ன லெட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ நான் எழுதி வச்ச லெட்டரை படிக்கலையான்னு சொல்லி கேட்க, இல்லையே, என்ன லெட்டர் எழுதி வச்சிங்கன்னு நீங்கள் சொல்லி கேட்க, அப்போது நான் எழுதி வச்ச லெட்டர் எங்கே போனதுன்னு புரியாமல் குழம்பிட்டு இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நீயே ஹாஸ்பிட்டல் போனேன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் காவேரி விஷயத்தையே சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் போகிறது எல்லாமே உண்மைதான், ஆனால் இதெல்லாம் எதனால் நடந்துச்சுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்னு அஜய் பண்ண விஷயத்த ஒன்று விடாமல் எங்கள் காவேரி விஜய்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் நடந்த சில விஷயங்களையும் சொல்கிறாங்க. தாத்தா பாட்டின்னு எல்லாமே வெளியில் வந்து இங்கே காவேரி சொல்கிற விஷயத்த கேட்டு ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் இத்தனை வருஷமாக எங்கள் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்ததே அன்பரசு தான். அன்பரசுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வெண்ணிலா இருக்கிற இடம், வெண்ணிலா ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பா இறந்தது போனது, அதுக்கு பிறகு வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தது, எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்குது. முக்கியமாக வெண்ணிலாவுக்கு சரியாகணும்னு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கவே இல்லை, வெண்ணிலா சரியாகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இத்தனை வருஷமாக அவங்க ஒரே டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இடையில கொஞ்ச நாள் வெண்ணிலாவை வேற ஒரு இடத்துல வைக்கவும் செஞ்சுருக்காங்க. அது ஏன்னா இங்கே தாத்தாவுக்கு ஒரு நாள் உடம்பு முடியாமல் ரொம்பவே அவசரமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்த நேரத்தில் அதே ஹாஸ்பிட்டலில் இங்கே வெண்ணிலா ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது யாருக்காவது தெரிய வந்துருமோன்ற ஒரு பயத்தில் தான் அவங்க வேற ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள வேற ஒரு ஊரில் இருக்க வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பரசு இங்கே வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் விஜயோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக தான். காவேரியா என்ன வந்து இங்கே விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும், முக்கியமாக வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்தணும், அதே நேரம் வெண்ணிலாவுக்கு குணமே ஆகக்கூடாது, இதுதான் அவருடைய முழுக்க முழுக்க எண்ணம். இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதோ அதை நான் ரெக்கார்டாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்களே பாருங்கன்னு சொல்லிங்க விஜய்கிட்ட கொடுக்க 3 பேரும் அதிர்ந்து போய் நிற்கவும் செய்கிறாங்க. என்ன காவேரி இதெல்லாம், அப்போ அந்த ஆள் தான் இந்த வெண்ணிலாவுடைய பிரச்சனை முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமானு சொல்லிங்க கேட்கவும் செய்ய, அவர் மட்டும் இல்லை அஜயும் தான் காரணம், அஜய்க்கு எதுவுமே தெரியாது நினைக்க வேணாம். அஜய் அங்கே அன்பரசு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். வெண்ணிலா உங்களை பிரிஞ்சு போனதுக்கு, வெண்ணிலா அவங்க அம்மா அப்பாவை இழந்ததுக்கு, வெண்ணிலா இந்த நிலைமையில இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க இல்லை, உங்க சித்தப்பான்னு சொல்றீங்களே அந்த அன்பரசும், இந்த தம்பின்னு சொல்றீங்களே இந்த அஜய் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரம் அஜய் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அண்ணே என்னென்ன என்ன ஆஃபீஸ் வர சொல்லிட்டு நீங்க ஆஃபீஸ் பக்கமே வரல, எங்கன்னு போனீங்க, அங்கே மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்த வேகத்துல கோவத்துல அங்க ஓடி போய் பயங்கரமா அடிக்கிறாங்க. யாருமே தடுக்கவும் இல்லை, அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் இங்க ராகினியும் பசுபதியும் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ராகினியை விட்டுட்டு போறதுக்காக வந்த பசுபதி இங்க தன்னுடைய மாப்பிளையை போட்டு அடிக்கிறத பார்த்ததும் ரொம்ப கோபம் வந்து பசுபதி ஓடி வந்த பசுபதிக்கும் நாலு அற விட்டு அவங்கள தூர தள்ளிவிட இங்க அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. ராகினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு எங்க வச்சுக்கிட்ட சத்தம் போடவும் செய்யறாங்க. ஏண்டா வெண்ணிலாவை புதுசா பார்த்த மாதிரி எங்க எல்லார்கிட்டையும் நடிச்சுட்டு வெண்ணிலாவுக்கு இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுவும் அவ சரியாகாம இருக்கணுன்றதுக்காக தப்பான மாத்திரையை இங்க கொடுத்து அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, எதுக்குடா உனக்கு இவ்வளவு பெரிய கோபம், அவ என்னடா பண்ண உங்க லைஃப்லன்னு சொல்லி கேட்கவும் செய்ய, போதும் நிறுத்துங்கண்ணே, இந்த வீட்டுல எப்போதும் விஜய் 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 மட்டும்தானா, விஜய் மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆனா உங்க மனைவியையும் உங்களையும் தான் இந்த வீட்டுல பெரிய ஆளா மதிப்பாங்க, எனக்கும் என் அப்பாவுக்கும் இந்த வீட்டுல எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது இல்லை, எங்க அப்பா இந்த வீட்டோட மாப்பிள்ளை இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கான மரியாதையை அவர் இழந்துட்டாரு, ஆனா எனக்கான மரியாதையை நான் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் நீங்க வெண்ணிலா நினைப்புல இருக்கணும், கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா திடீர்னு ஒரு நாள் நீங்க காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டீங்க, இதை பார்க்கும்போது எனக்கு உயிரே போயிடுச்சு, அதுக்குனாலதான் இப்போ வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்தினா இந்த வாழ்க்கையில பிரச்சனை வரணும்ன்றதுக்காக தான் நான் கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்படின்னு தான் வாயில் நின்று உண்மையை ஒத்துக்கிறாங்க ஒரு கோவத்துல. இதனால விஜய்க்கு ஆத்திரம் வந்து ரொம்ப அடிக்கவும் செய்ய தாத்தாவும் சேர்ந்து வெளுத்து வாங்குறாங்க. ஏன் இது பசுபதிக்கும் ராகினிக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு.
விஜய் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எதுக்காக இப்ப அடிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. ஆல்ரெடி நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இப்ப வந்ததும் அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல, எதுக்காக என் லைஃப்ல விளையாடுற காவேரி? இப்ப எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி ராகினி ரொம்ப சத்தம் போட, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதோட விட்டேன்னு நெனச்சு சந்தோஷப்படு. அப்படி மட்டும் நான் செய்யலன்னா உன் புருஷன நீ உயிரோட பார்க்கவே முடியாது. விஜயோட வெண்ணிலாவுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் உன் புருஷன் அஜய் தான்றது இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் இங்க நீங்க நின்னுட்டு இருந்தீங்க, இது வேற மாதிரி போய் முடிஞ்சிரும். ஒழுங்கா நீயும் அப்பாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு காவேரி திட்டவும் செய்றாங்க. அஜய் அழுதுட்டே நிக்க போலீஸ் வந்து அஜய் இழுத்துட்டு போக பின்னாடியே இங்க ராகினி ஓடவும் செய்றாங்க. நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு பசுபதி போக, நீ பார்த்துட்டு தான்ப்பா இருக்க போற, உன்னால கடைசி வரையும் உன் மாப்பிள்ளைய வெளியில கொண்டு வரவே முடியாதுன்னு இங்க சொல்லவும் செய்றாங்க காவேரி. காவேரியோடைய பேச்சு கேட்டு அப்படியே கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கு பிறகு இங்க காவேரிக்கு பெரிய நன்றியை சொல்லி தன்னை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலேருந்து காப்பாத்திட்டேன், எனக்கு அதுவே சந்தோஷம்தான். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க நம்ம வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்ல, கண்டிப்பாங்க வெண்ணிலாவை சரி பண்ணி வெண்ணிலாவை வேற டாக்டர் கிட்ட காட்டி அவளை எப்படியாவது சரி பண்ணி சீக்கிரமா அவளுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு இங்க காவேரி விஜய் அந்த பொறுப்பை எடுத்துக்கவும் செய்றாங்க. இது ஒரு பக்கம் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க தான் செய்யுது.